கெனிஷாவுக்கும் ரவிமோகனுக்கும் இடையில் என்னதான் தொடர்பு? கெனிஷா பற்றி போடப்பட்ட பதிவு, மீடியா சைடில் ட்ரெண்டிங் ஆகி வரும் கெனிஷா பற்றிய பதிவு. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் சுரேஷ். இன்னைக்கு கோலிவுட் சினிமா பேஜ்ல ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கெனிஷாவும் ரவிமோகன் அவர்களும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சமீபத்துல பார்த்திருப்பீங்க, சரி கணேஷ் இருக்கார் பாத்தீங்களா, அவரோட இல்ல திருமண விழாவுக்கு ரவிமோகன் அவர்களும் கெனிஷா அவர்களும் ஜோடியா போயிருந்தாங்க. அதுவும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, அந்த ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டதுனால பெரிய பிரச்சனை. அப்போ அவங்க கொடுத்த போட்டோ ஷூட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகி, அப்புறம் ஆர்த்தி ரவி இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் ஒன்றா போகிறது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவங்க பதிவு போட, ஒன்று இந்த பக்கம் கெனிஷா அவங்க அதாவது ஒரு ஆண் அமைதியான பெண்ணை தான் விரும்புவாங்க, ஒரு கலவரமான பெண்ணெல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அவங்க பதிவு போட, உடனே சினிமாவில் இருக்க மூத்த நடிகைகள்லாம் இவங்க சொல்கிறது கரெக்டு, உடனே அவங்க அந்த பக்கம் இவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு ஒரு கலவரமாக ஒரு பதிவு மேலே பதிவு போட்டு போயிருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு எல்லாரும் தெரியும், நம்ம கூட நிறைய வீடியோ கூட இதை பற்றி போட்டிருப்போம். சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னன்னா, இப்போ கெனிஷாவை பற்றி ஒரு பதிவு மீடியா சைடில் போட்டிருக்காங்க. அது என்னப்பா அப்படின்னு ஒரு ஆர்வம் நமக்குள்ளே தோன்றும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பதிவை பார்த்த பிறகு அப்பா கெனிஷா அவங்களுக்கும் ரவிமோகன் அவங்களுக்கும் இதுதான் தொடர்பா அப்படின்னு நம்மளை வாய்ப்புலந்து வைக்கிற அளவுக்கு அந்த ஒரு பதிவு இருக்குது. முதல்ல கெனிஷா பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா ரவிமோகன் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கெனிஷா பற்றி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால அவங்கள பற்றி சின்ன ஒரு பயோகிராஃபியில் பார்த்துருவோம். இப்போ கெனிஷாவை பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க இவங்க ஒரு வெளிநாட்டு பெண்ணுங்க, அவங்களோட சாயெல்லாம் பாருங்கள் ஒரு ஃபாரின் கேர்ள் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் பெண். ஆனால் படித்ததெல்லாம் பார்த்தா வெளிநாட்டில் தான். கெனிஷோட அப்பா தொழில் ரீதியாக பெங்களூருக்கு போகிறாரு. அவரை தமிழ் மண்ணை சேர்ந்தவர் தான், ஆனால் அவர் தொழில் பண்ணது எல்லாமே பெங்களூர் தான். அங்கே பெங்களூருக்கு போகும்போது ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த நட்பு காதலாக மலருது. அந்த காதல் அவங்க ரெண்டு பேருக்கு திருமணமாக மாறுது. அது சும்மா கிடையாதுங்க. நம்ம சூர்யா சொல்லுவார் பார்த்தீங்களா, ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம்னு சொல்கிற மாதிரி, கெனிஷோட அவங்க அப்பா இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி இந்தியாவிலிருந்து கிளம்பி கென்யாவுக்கு போய் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதாவது கெனிஷோட அவங்க அம்மா கென்யா நாட்டை சேர்ந்தவங்க, அப்பா இந்திய நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு இடையில திருமணமாகி பிறந்த குழந்தை தான் கெனிஷா. 14 வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு அற்புத குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஃபேமிலிக்கு. இப்படி அவங்க இருக்க, அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இசை மேல ஒரு அலார்தியான ஒரு பிரியம். அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு இவங்க ஒரு இசைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். அதனால தான் கெனிஷா அவங்க தெரப்பிஸ்டில் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் அவங்க அப்பா அம்மா ஆசைக்கிணங்க ஒரு இசை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, அதில் ஒரு பெரிய ஆளாக வருது, இசைத்துறையில் சாதிக்கணும் ஒரு ஆர்வம் வருது, எல்லாமே அவங்க அப்பா அம்மா கனவுக்காகத்தான். இப்படி இருக்க சொன்னபடியே கெனிஷா ஒரு மேடை இசை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்பம் சாங்காக இருந்தாலும் சரி, கெனிஷா அப்படின்னு ஒரு இடத்த அவங்க பிடிச்சாங்க. இப்படி இருக்க தான் சினிமா துறையை சார்ந்த ஜீவா அவர்களோட நட்பு ஏற்பட்டுச்சு கெனிஷா அவங்களுக்கு. ஜீவா மூலமாக தான் ரவிமோகன் கிட்ட நட்பும் ஏற்பட்டுச்சு. இப்படி தான் ரவிமோகன் கெனிஷா நட்பாக மாறுறாங்க. அந்த நட்பு தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும்பா. அந்த பதிவு என்ன பதிவு நீங்கள் கேட்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க ஃப்ரெண்டு போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்கன்னா, கெனிஷாவோட ஃப்ரெண்டு அந்த பதிவை போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, எனக்கு ரவியானா பற்றியும் தெரியும், உன்னை பற்றியும் நல்லா தெரியும். அதே கெனிஷாவை பற்றியும் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க உறவு முறை பற்றியும் தெரியும். உங்களை பற்றி மக்கள் அதை வெளி உலகம் தப்பாக பேசுதுன்னு தெரியும். ஆனால் மற்றவங்க நினைக்கிற மாதிரி நீ கிடையாது. அதே கெனிஷாவை நீ கிடையாது, கூடிய விரைவில் உண்மையெல்லாம் வெளிவரும் அப்படின்னு அந்த பதிவு போட்டிருக்காங்க. இப்போ இந்த பதிவை பார்த்த பிறகு எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, அப்பா அப்போ இத்தனை நாளாக கெனிஷாவையும் ரவிமோகன் அவர்களையும் நம்ம சேர்த்து வச்சு நம்ம எதாவது நினச்சிருந்தோமே, அப்போ அதெல்லாம் பொய்யா? அப்போ ஆர்த்தி ரவி கூட சொன்னாங்களே, இங்கே பாருங்க இன்னும் நம்மளுக்கு டைவர்ஸ் ஆகலை, அதுக்குள்ளேயே எதுவுமே சுற்றுறதான் தப்பு அப்படின்னு அவங்க வேற ஒரு கண்ணோட்டத்தில் சில பதிவுலாம் போட்டாங்களே. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள இருக்க உறவு ஒரு நட்பு ரீதியான உறவு தானா? அப்போது இத்தனை நாள் நம்ம தான் தப்பாக பேசினுக்குமா? அப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த பதிவு இருந்திருக்கு. சரிங்க, இப்போ அந்த பதிவு போட்டாங்க. இப்போ கெனிஷா இதுக்கு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்க அவங்க சைட்லேருந்து எந்த விஷயமும் சொல்லலை. ஆனால் அந்த பதிவை பார்த்த பிறகு ரசிகர்கள் தான் குழம்பு போய் இருக்காங்க.
சரிப்பா எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ இந்த மாதிரி பதிவு போட்டிருக்காங்களே, யார் அவங்க? கெனிஷாவோட ஃப்ரெண்டு. கெனிஷாவோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃப்ரெண்டை விட்டு கொடுப்பாங்களா? அதெல்லாம் அவங்க போட்ட பதிவு வந்து பொய்யா கூட இருக்கலாங்க அப்படின்னு ஒரு தரப்பினரும், இன்னொருத்தங்க வந்து இங்கே பாருங்கள், ரவி அண்ணாலாம் வந்து ரொம்ப டீசெண்டான காய்ங்க, அவர் வந்து கெனிஷா கூட சுற்றுறது ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு முறையில் தான் சுற்றுறாரு, ஆனால் நம்ம தான் வந்து பொய்யான விஷயத்த பரப்பின்னு இருக்கோம் அப்படின்னு இன்னொரு பக்க தரப்பினும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ கெனிஷாவோட ஃப்ரெண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு பதிவு போட்டிருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வெயிட் ஒன்றும் முடியலைங்க. இந்த மாதிரி சினிமா ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிங் டிவி சேனலோட இணைஞ்சிருங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Taste the Daily.